சங்க இருக்கிற குளத்துல பிறந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நக்கீரர். சிவபெருமானை எதிர்த்து பேசக்கூடாது. சங்க இருக்கிறது எங்க குலம், சங்கரனான சிவபெருமான் உனக்கு ஏது குலம். அதை வந்து படத்துல சொன்னது எங்க பெரியப்பா. எங்க பெரியப்பா தான் அந்த கேரக்டரா நடிச்சார் பாருங்க. நான் அதையே சொல்றேன் பாத்தீங்களா, நக்கீரனா நடிச்சது வந்து எங்க பெரியப்பா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மதுரமதியில இன்னைக்கு 4 தெரு வந்து சங்க இருக்கிற தொழில் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சங்க வந்து வடநாடு பெங்காலிஸுக்கு தாலி நீட்டாங்க. ஆமா. சோ இந்த இது வந்து நம்ம கையில அணியும் பொழுது ஒரு பெண்ணுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, ரோகம் இல்லாத வாழ்க்கை, கெடுபுத்தி கெடியனத்தோட எந்த மனிதரும் கிட்ட சேர்க்க மாட்டாங்க. மாதத்துல 3 நாள் ஒதுங்கும் போது கல்கத்தா காளி கோயில்ல பூஜை பண்ண அந்த சகப்பு வழியில் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாரனா நிற்கும். வேணுன்ற போது போட்டுக்கலாம், வேணாம்னா எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து கம்பல்ஷன் கிடையாது போடணுன்றது. இதை போடும்பொழுது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆசை ஒண்ணு இருக்கும், கணவனுக்கு முன்னாடி தான் பிராணன் போடணும்னு. எதனாலனா ஒரு பெண் ஒரு கணவனை நம்பிதான் திருமணமாயி அந்த வீட்டுக்கு வருவாங்க. கையிலையும் நாங்க போட்டிருப்போமா. சோ நல்ல மாற்றம் இருக்கும். நம்ம கோவில்ல இப்ப கொஞ்சம் இந்த பெயிண்டிங் வேலை போயிட்டு இருக்காங்க, சொதை சிற்பம். அந்த சொதை சிற்ப அம்பாளுக்கு தான் இது அலங்காரம் பண்ணி வைப்பாங்க எப்பயுமே.